Hi viewers, welcome to Anjara Petti. இந்த கிறிஸ்மஸ் ஸ்பெஷல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹோம் மேட் சாக்லேட் ட்ரஃபிள். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாமா? சாக்லேட், டார்க் சாக்லேட் பிஸ்கெட், சீஸ், க்ரீம். ஓகே வியூவர்ஸ், இதை எப்படி பண்ணணும்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் எடுத்துங்க. நம்ம இந்த பிஸ்கெட்ஸை வந்து நல்லா அதில் உடச்சி போட போகிறோம். அது க்ரீம் பிஸ்கெட் இருந்தாலும் ஓகே, இல்லை நார்மல் டார்க் பிஸ்கெட் இருந்தாலும் ஓகே. இது எந்த அளவுக்கு ஃபைனாக உடைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனாக உடச்சி போட்டுருங்க. இப்போ வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு ஒரு ஈஸி டிஷ் பண்ண போகிறோம். சாக்லேட்ஸ் இருக்குது, பிஸ்கெட்ஸ் இருக்குது, சீஸ் இருக்குது. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதோட டிஷ்ஷை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபைனாக வந்து தூள் பண்ணியாச்சு பிஸ்கெட்டை. இப்போ இது கூட வந்து சீஸ் ஆட் பண்ண போகிறோம். சீஸ் நார்மல் சீஸ் யூஸ் பண்ணுங்கள், சீஸ் ஸ்ப்ரெட் ஏதாவது யூஸ் பண்ணுங்கள். ஒரு 3 பிஸ்கெட் எடுக்கிறீங்கன்னா ஒரு 50 கிராம் கிட்ட நீங்கள் சீஸ் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த சீஸையும் பிஸ்கெட்டும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு முடிஞ்ச அளவு ஸ்பூன்லேயே மிக்ஸ் பண்ணுங்கள், அப்புறம் பீட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு மிக்சிங் வந்துடுச்சு. இது என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 1/2 hour to 1 hour வந்து இது ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். ஃப்ரீஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இது பால் ஷேப்பில் அழகாக உருட்டுறதுக்கு வந்துடும். அதனால தான் நம்ம இதை ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். இந்த சீஸ் இருக்கிறதுனால தான் நம்ம இதை ஃப்ரீஸ் பண்ணுறோம். ஃப்ரீசிங்கில் சீஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கட்டி ஆகிடும். ஓகே, இதை நம்ம வந்து 1/2 hour வந்து ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 hour நம்ம ஃப்ரீசிங் வச்சுருக்கோம். இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா சாக்லேட்டை மெல்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சுங்க. இதுலேயே வந்து நம்ம டபுள் பாயிலிங்கில் தான் வந்து சாக்லேட்டை மெல்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வைக்க போகிற பாத்திரத்துக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துங்க. அது மேலே இந்த வெசலை வைக்கிறோம். 2 minutes நல்லா கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்மள வந்து சாக்லேட் ஆட் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா வந்து 1:1 ரேஷியோவில் எடுத்துங்க சாக்லேட்டும் க்ரீமும். ஒரு 50 கிராம் சாக்லேட் எடுக்கிறோன்னா ஒரு 50 கிராம் க்ரீம் எடுத்துங்க. எந்த க்ரம்ஸுமே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா சாக்லேட் வந்து ஸ்மாஷ் பண்ணுறீங்கல்ல. பார்த்தீங்கன்னா சாக்லேட்டும் இதுவும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த மிக்சிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கையில் ஒட்டாத அளவுக்கு இருக்குது. ஸோ இப்போ நம்ம இது என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சின்ன சின்ன பால்ஸாக வந்து ஊட்ட போகிறோம். ஒரு பிளேட் எடுத்துங்க. இந்த கையில் ஒட்டாமல் அழகாக வருது. ஒரே ஈவனாக எடுத்துங்க கையில் பால் பண்ணுறதுக்கு. பார்த்தீங்கன்னா பாலாக உருட்டியாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம மெல்ட் பண்ண சாக்லேட் இது மேலே ஊற்ற போகிறோம். பார்த்தீங்கன்னா ஊற்றியாச்சு. இது ஒரு 2 minutes ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்கன்னா நம்மளோட ஈஸி ஹோம்மேட் சாக்லேட் ட்ரஃபிள் ரெடி ஆகிடும்.
ஓகே விவர்ஸ், இது நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்குள்ள நம்ம சின்ன ரீகேப் பார்த்துடலாம். ஒரு லார்ஜ் பவுல் ஒன்று எடுத்துங்க. டார்க் சாக்லேட் பிஸ்கெட்டை கையால் நல்லா தூளாக்கிடுங்க. தூளாக்கிட்டு அது கூட சீஸை ஆட் பண்ணி நல்லா பால் மாதிரி உருட்டிக்கிறோம். உருட்டிட்டு அது ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். திருப்பி ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு சாஸ் பேனை வச்சு அதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி அதுக்கு மேலே இன்னொரு பாத்திரத்தை வச்சு சாக்லேட்டையும் க்ரீமையும் நல்லா மெல்ட் பண்ணுறோம். அது மெல்ட் பண்ணி ஓரமாக வச்சிடறோம். நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்த மிக்சிங்கை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி பிளேட்டில் வச்சிடறோம். அதுக்கு மேலே நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருக்க சாக்லேட்டை அது மேலே ஊற்றுறோம். நம்மளோட ஈஸி ஹோம்மேட் சாக்லேட் ட்ரஃபிள் ரெடி ஆகிடும்.